ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ரக்ஷனா கிச்சன் அண்ட் விலாக். நான் தான் உங்கள் சங்கீதா. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே பிடித்த 90 கிட்ஸ் தேன் மிட்டாய் தான் செய்ய போகிறோம். ஸோ அது எப்படி செய்யலான்றத நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 கப் அளவுக்கு மைதா மாவு தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. கூடவே நான் சோடா மாவு தான் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக. அது கூடவே பார்த்திங்கன்னா கேசரி பவுடர் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் கலருக்காக. கேசரி பவுடர் ஆப்ஷன் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா விட்டுருங்க. கூடவே பார்த்திங்கன்னா தயிர் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா சால்ட்டு நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இது மாதிரி நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். அதாவது சப்பாத்திக்கு பிசைவோம் இல்லையா, அது மாதிரி அந்த பதத்தில் நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி மொத்தமாக ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இது மாதிரி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா நான் சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பரட்டி எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டு நல்லா இது பண்ணுங்கள். நம்ம சப்பாத்திக்கு செய்கிற மாதிரி தான், ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இது மாதிரி எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி படிக்கிறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையவே கிடைக்கும். நிறைய பெட்டி கடையிலலாம் இருக்கும். ஸ்கூல் விட்டு வெளியே வந்தோன்னா எதிர்க்கவே கடை இருக்கும், பெட்டி கடை. அதில் தான் இதெல்லாமே விற்பாங்க. யார் யாரெல்லாம் இது மாதிரி தேன் மிட்டாய் ஸ்கூல் டைமில் சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு கடாய் ஒன்று வச்சுட்டு அதில் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இது தண்ணி எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா நம்ம சக்கரை பாகு தான் பண்ண போகிறோம். அதுக்காக இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 கப் அளவுக்கு நான் சக்கரை எடுத்துக்கிறேன். நீங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் இனிப்பாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ தண்ணியில் இந்த சுகர் சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி சக்கரை கரையிற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இது நல்லா பார்த்திங்கன்னா கொதித்து நல்லா ஒரு கம்பி பதத்துக்கு வரணும். இங்கே பாருங்கள், நல்லா சக்கரை பாகு ரெடி ஆகிடுச்சு. கையில் எடுத்து பார்த்தோன்னா அப்படியே ஒட்டணும், அது மாதிரி இருக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதை நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் இல்லை 2 ஹவர்ஸுக்கு நல்லா நம்ம ஊற வைக்கணும். ஸோ நான் நல்லா ஊற வச்சு எடுத்துட்டேன். எடுத்துட்டு நல்லா இது மாதிரி மறுபடியும் நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா எடுத்துட்டு இது மாதிரி நான் ஒரு கட்டரில் தான் வச்சு நான் இது மாதிரி திரட்டி எடுக்கிறேன், நம்ம சப்பாத்தி மாவுக்கு எடுக்கிற மாதிரி. இது மாதிரி நல்லா திரட்டிக்கணும் ஃபுல்லாக. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. நல்லா மீடியம் சைஸுக்கு இது மாதிரி நல்லா திரட்டிக்கிங்க ஃபுல்லாக 4 பக்கமும். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா தேன் மிட்டாய் அந்த அளவுக்கு டேஸ்ட்டில், நம்ம சாப்பிட்ட அளவுக்கு டேஸ்ட்டில் கிடைக்கல அப்போ இருந்த மாதிரி. ஸோ நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிடலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் ஒரு சின்ன வாட்டர் கேன் மூடி தான் எடுத்திருக்கேன். அந்த மூடியில் இது மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது இதே ஷேப்பில் வரணும்னு இல்லை, நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் ரவுண்ட் ஷேப்லேயே வந்துடும். ஸோ நம்ம குட்டி குட்டியாக இது மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே நான் இது மாதிரி கட் பண்ணி இது ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா நல்லா திரட்டிட்டு இதை நீட்டாக வச்சுட்டு நம்ம
நல்லா கத்தியில் கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பீஸாக. நான் வந்து வாட்டர் கேன் மூடியிலே இது மாதிரி பண்ணுறேன். இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நம்மளுக்கு டக்கு டக்குன்னு எடுத்துடலாம் ஈஸியாக. இங்கே பாருங்கள், இது மாதிரி வந்து எடுத்துக்கணும். இதே போல் நான் எல்லாமே எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதை வந்து எண்ணெய் காய வச்சு நம்ம எண்ணெயில் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஷேப்புக்கு, ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடும். ஸோ பாருங்கள், எல்லாமே நான் அதே மாதிரி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், மொத்தமாக நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு இவ்வளோ தான் வந்தது 3 கப்பு மாவுக்கு. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கலாம். கடாயில் வந்து நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். பூரிக்கு செய்கிற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஏன்னா வந்து இது எல்லாமே நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க போகிறோம். ஸோ பாருங்கள், இது மாதிரி நான் எல்லாமே எடுத்து போட்டுக்கிட்டேன். நான் ஒன்று ஒன்றா தான் எடுத்து போடுறேன். நீங்கள் மொத்தமாக அப்படியே வந்து போட்டாலும் போடலாம். சிம்மில் வச்சுட்டே போடுங்க, ஏன்னா எண்ணெய் எல்லாமே மேலே தெரிக்கும். ஸோ வந்து நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணணும் இதில் பண்ணும்போது. இந்த உருண்டைகள் எல்லாமே வந்து நல்லா வேகணும். ஸோ எல்லாமே எடுத்து போட்டுட்டு நம்ம வந்து கரண்டி வச்சு நல்லா திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும், மாற்றி மாற்றி. கரண்டி வச்சு இது மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா வேகணும். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு இது மாதிரி வந்து நம்ம இது பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரும். பாருங்கள், நல்லாவே வெந்து வந்திருக்கு, கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த டைமில் நம்ம வந்து இது மாதிரி ஃபில்டரில் எடுத்து போட்டுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இருக்கிற குழந்தைங்கள்டையுமே வந்து இந்த தேன் மிட்டாய் வந்து விரும்பி சாப்பிட்றாங்க. ஆனால் கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான். இது எல்லா இடத்துலையுமே இது வந்து கிடைக்கிறதில்ல. கிடைச்சாலும் வந்து டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்டா மாதிரி இல்லை. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வீட்லேயே இது மாதிரி வந்து கொஞ்சமாக போட்டு செஞ்சு கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், எல்லாமே நான் போட்டு இது மாதிரி வந்து எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்ட்டான தேன் மிட்டாய் ரெடி ஆகிடுச்சு. இதை கொஞ்ச நேரம் நம்ம ஆற விட்டுட்டு இதை வந்து நம்ம சர்க்கரை பாகில் தான் போட போகிறோம். ஆல்ரெடி சர்க்கரை பாகு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து இதில் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்க்கரை பாகில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம்.
அந்த ஜீரா எல்லாமே வந்து இதில் ஊறணும் நல்லா. ஸோ இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1 மணி நேரத்துக்கு வந்து எனக்கு ஆச்சு இது ஊறுறதுக்கு. 1 மணி நேரம் இல்லை, ஒரு 1/2 ஹவருக்கு வந்து ஊறிடும். அப்படியே வச்சோன்னா நல்லா வந்து ஊற விட்டுடலாம். அப்போ தான் இந்த ஜீரா பாகு எல்லாமே வந்து இந்த எல்லாத்துலேயுமே இந்த மாவில் எல்லாமே படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்ட்டான தேன் மிட்டாய் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.